ஆண்டவரும் அறிமுரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள். நாளிலும் வேதாந்தத்தில் அநேக பெண்களை குறித்து வாசிக்கிறோம். ஆனா தெபராளை குறித்து நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும்போது அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. தெபராளுக்கு இன்னொரு பெயர் தேனி. பாருங்க, தேனிட்ட நிறைய தன்மைகள் உண்டு. மொத்தமா தேனி எல்லாம் இருக்கும்போது அது சுறுசுறுப்பு உள்ளது. அது மாத்திரம் அது ரீங்காரம் இடும், சவுண்டு போடும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், தெபோரா அந்த பேரிச்ச மரத்தின் கீழே இருந்து அவள் எப்பொழுதும் முணுமுணு என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நினைச்சுக்கலாம் ஜெபித்து கொண்டிருப்பாள். அப்படின்னா இது அந்த காரியத்தை நினைச்சது குறிக்கிறது. அப்படின்னா நாமளும் ஆண்டோடைய சமூகத்துல இருந்து நாம் ஜெபத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு மற்றவர்களை குறித்துதான் முணுமுணு என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அந்த தேனி என்ன செய்யுமா, அது ரீங்காரம் இடும், அது முணுமுணுன்னு சொல்லி ரீங்காரம். அதே போல நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாய் நாம் மாறும்போது நாம் தெபொராளுக்குள்ள தன்மை நமக்குள்ள இருக்கும். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.